ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கக்கூடிய அம்பிகையுடைய வசந்த நவராத்திரியை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் வசந்த நவராத்திரி வழிபாடு செய்வோம். நம்ம எப்படி வழிபாடு செஞ்சுருக்கோம், வசந்த நவராத்திரி வழிபாடு செஞ்சால் என்ன பலன், வசந்த நவராத்திரியோட ஒரு சின்ன விளக்கத்தோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது பங்குனி மாதத்தில் வர அமாவாசை அடுத்து வர பிரதமை திதியிலிருந்து துவங்குறது தான் வசந்த நவராத்திரி. அந்த நாள் தான் தெலுங்கு மற்றும் கன்னட பிறப்பு நாளும் துவங்கி வரும். இந்த நாள் வந்து மார்ச் 19ஆம் தேதியிலிருந்து மார்ச் 27ஆம் தேதி வரை வந்து வசந்த நவராத்திரி நாள் கொண்டாடப்படுது. வருஷத்துல பார்த்தீங்கன்னா 4 நவராத்திரிகள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவாங்க. தை மாதத்தில் ஷியாமல நவராத்திரி, பங்குனி மாதத்தில் வர வசந்த நவராத்திரி, ஆடி மாதத்தில் வர ஆஷாட வாராகி நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வர சாரத நவராத்திரி. எல்லா மக்களும் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுற நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வர சாரத சரஸ்வதி துர்கை லக்ஷ்மி நவராத்திரியை தான் நம்ம எல்லாருமே வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த நவராத்திரிகளில் வசந்த நவராத்திரியும் ரொம்ப விசேஷமான நவராத்திரிங்க. வசந்த நவராத்திரி யாருக்கு விசேஷமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான நவராத்திரி. இப்போ இந்த வசந்த நவராத்திரியை நம்ம வீடுகளில் எப்படி வழிபாடு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடுகளில் வந்து 9 நாளும் வழிபாடு செய்கிறவங்களும் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் 3 நாள் 2 நாள் இல்லை 1 நாள் ஆச்சும் நீங்கள் இந்த வழிபாடு செய்து பலனடையலாம். வசந்த நவராத்திரி வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீடுகளில் லலிதா அம்பிகையுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, இல்லை எந்த அம்பிகையுடைய திருவுருவப்படம் இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா எடுத்து தொடச்சி அம்பிகைக்கு சந்தனம் போட்டு பன்னீர் கலந்து வச்சுக்கோங்க. ஒரு சிகப்பு நிற வஸ்திரத்தில் அம்பிகையை உட்கார வச்சுக்கோங்க. பச்சரிசியை போட்டு உட்கார வச்சுட்டு, உங்களுக்கு கலசம் வந்து ஆவாகனம் செய்ய வழக்கம் இருந்தால் செய்யுங்க. இல்லையாச்சும் நீங்கள் நார்மலாகவே நீங்கள் திருவுருவப்படம் வச்சு அம்பிகைக்கு முன்னாடி நவதானிய தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலன் அளிக்கும். அம்பிகைக்கு முன்னாடி அஷ்டபத்ம கோலமோ இல்லை லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த எந்த கோலமும் வந்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு நீங்கள் பூவால் அர்ச்சனை செய்து கொண்டே லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்கிறது நல்லது. அப்படி வந்து உங்களால் செய்ய தெரியலைன்னா நீங்கள் செல்ஃபோன்ஸில் ஆன் பண்ணி விட்டுட்டே அம்பிகைக்கு முன்னாடி இந்த மாதிரி பூவால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. நெய்வேத்தியம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை நீங்கள் செய்து வழிபாடு செய்யலாம். இதுக்கு வந்து இப்படி தான் செய்யணுன்றது கட்டாயம் கிடையாது. நம்ம அம்பிகையை மனதார நம்ம வாழ்க்கை வசந்தமாக இருக்க நம்ம அம்பிகை வழிபாடு ரொம்ப வந்து சிறப்பாக செய்யணும். அப்படி உங்களுக்கு சஹஸ்ரநாமம் செய்ய நேரம் இல்லை, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் நீங்கள் ஒன்லி ஸ்ரீ மாத்ரே நமக அப்படின்ற நாமத்தை பாராயணம் செய்தால் மட்டுமே போதுமானது. வசந்த நவராத்திரியில் 9 நாள் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, 5 நாள் 3 நாள் 1 நாள் இந்த மாதிரி கணக்கில் கூட நம்ம அம்பிகையை நினைத்து வழிபாடு செய்யலாம். மார்ச் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரியோட பஞ்சமி திதியும் வர இருக்கு. அந்த நாள்லேருந்து தொடங்கினாலும் நீங்கள் 5 நாள்ன்ற கணக்குலையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கிடலாம். வசந்த நவராத்திரியோட முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி நாள் வரும். எதற்காக ஸ்ரீராம நவமி நாள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீராமரே வந்து ராவணனை தோற்படிப்பதற்காக வசந்த நவராத்திரியில் அம்பிகையை லலிதாம்பிகையை 9 நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு தான் அவர் வந்து ராவணனை தோற்படிப்பதற்காக சென்றாராம். அதனால் இந்த ஸ்ரீராம நவமி வசந்த நவராத்திரியில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் கொண்டாடப்படுவாங்க. அவ்வளோ சிறப்பான நாள் தான் இந்த வசந்த நவராத்திரி. கோடை காலத்தோட துவக்கத்தை தான் வசந்த நவராத்திரியாக கொண்டாடப்படுறோம். நமக்கு எந்த ஒரு நோய் கிருமிகள் நமக்கு தாக்கக்கூடாது, நமக்கு எல்லா ஒரு தற்காப்பு வேணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம அம்பிகையை வழிபாடு செய்கிறோம். மரங்களில் இலைகள் உதிர்ந்து புதிய இலைகள் பிறக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் உதிர்ந்து புதியதாக நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் பிறக்கணும் அப்படின்றதுக்காகவும் வசந்த நவராத்திரி வழிபாடு செய்யணும். அவ்வளவு சிறப்பான வழிபாடை நம்ம எல்லாரும் செய்து பலனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செய்து பலனடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸ்ரீ மாத்ரே நமக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.